ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வளர்பிறை அஷ்டமி விரதம் மற்றும் அதன் வழிபாடு முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உலகம் அனைத்தும் காத்து வருபவர் சிவபெருமான். புவியில் வாழும் உயிர்கள் அனைத்தின் நன்மைக்காகவும் சிவபெருமான் பல்வேறு ரூபங்களை தன்னிலிருந்து வெளிப்படுத்தியுள்ளார். அப்படி சிவனிலிருந்து தோன்றியவர்தான் ஸ்ரீ பைரவமூர்த்தி. பைரவரை வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினமாக மாதந்தோறும் வரும் அஷ்டமி தினங்கள் இருக்கின்றன. இதில் வளர்பிறை அஷ்டமி விரதம் இருந்து பைரவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை இங்கு அறியலாம். ஒரு மாதத்தில் சந்திரனின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் 8வது திதி அல்லது தினமாக வருவது அஷ்டமி தினமாகும். வளர்பிறை காலங்களில் இது வளர்பிறை அஷ்டமி தினம் என்றும், தேய்பிறை காலங்களில் இது தேய்பிறை அஷ்டமி தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. அஷ்டம் என்றால் 8 என்று பொருள். 8 என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த எண்ணாகும். எனவே வளர்பிறை அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்து வழிபடுவதால் சனி பகவானின் அருளாசிகளும் நமக்கு கிடைக்கிறது. புராணங்களின்படி வளர்பிறை அஷ்டமி தினத்தில் அஷ்டலட்சுமிகளும் தங்களின் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள அத்தினத்தில் வரும் ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்து பலனடைந்தனர் என கூறப்படுகிறது. வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்யும் வரை உண்ணா நோன்பு இருப்பது நல்லது. உடல்நலம் குன்றியவர்கள், பசி பொறுக்க முடியாதவர்கள் பழங்கள், நீராகாரம் போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சரியாக ராகு காலத்தில் அருகில் இருக்கும் சொர்ணகார்ஷ்ண பைரவர் கோவில் அல்லது பைரவர் சன்னதிக்கு சென்று பைரவருக்கு 108 காசுகள், அதாவது சில்லறை நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அப்போது சொர்ணகார்ஷ்ண பைரவர் மந்திரத்தை 27 முறை உருஜபிக்க வேண்டும். வழிபாடு முடிந்ததும் அந்த 108 காசுகளை கொண்டு வந்து நீங்கள் தொழில் வியாபாரங்கள் செய்யும் இடங்களில் இருக்கும் பணப்பெட்டியில் கொஞ்ச நாணயங்கள் போட்டு வைக்க வியாபாரம் பெருகி பெரும் அளவு லாபங்கள் கிடைக்கும். பொன் சேர்க்கை உண்டாகும். வீட்டில் அலமாரியில் இருக்கும் பணம் வைக்கும் பெட்டியிலும் கொஞ்சம் நாணயங்களை போட்டு வைத்தால் உங்களின் சேமிப்பு உயரும். வீண் செலவுகள் ஏதும் ஏற்படாது. வீட்டில் அஷ்டலட்சுமி காட்சும் ஏற்படும். இந்த வளர்பிறை விரத வழிபாட்டை 8 மாதங்கள் வரும் வளர்பிறை அஷ்டமி தினங்கள் அன்று செய்து வந்தால் பொருளாதார ரீதியாக மிக சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவரை இப்படி வழிபாடு செய்வதால் நம் வீட்டில் அஷ்டலட்சுமி காட்சம் பெருகும் என்பது ஐதீகம், நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.